உலகத்திலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முகேஷ் அம்பானியோடதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளிநாடுகளில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்கிற கச்சா எண்ணெயை பெட்ரோல், டீசல் போன்ற பயன்பாட்டு எரிபொருளாக மாற்றும் முக்கிய இடங்களில் ஒன்றா இருக்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்க ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம். இங்கே ஒரு நாளைக்கு 12.4 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படுறதா சொல்லப்படுது. வெவ்வேறு தரமான கச்சா எண்ணெயை சுத்திகரித்து அதிக மதிப்புள்ள பெட்ரோலிய பொருட்களை உருவாக்கி அதில் இருந்து பெட்ரோல், டீசல், ஜெட் எரிபொருள், எல்பிஜி மட்டும் இல்லாமல் பெட்ரோகெமிக்கலுக்கு தேவையான பொருட்களையும் இங்கே தயாரிக்கிறாங்க. அதோட பிளாஸ்டிக், கெமிக்கல், தொழில்துறை மூலப்பொருட்களை மாற்றும் முயற்சிகளும் செய்யப்பட்டு வருது. இதனால் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறதால பொருளாதாரத்தில் முக்கியத்துவமாக கருதப்படுது. 2025ஆம் ஆண்டு மட்டும் இந்த சுத்திகரிப்பு மையம் இந்திய ரூபாய் மதிப்பில் 10 லட்சம் கோடி லாபம் பார்த்ததா சொல்லப்படுது. தற்சமயம் ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் பிரவுன்ஸ்வில் பகுதியில் 27 லட்சம் கோடி மதிப்பில் புதிய சுத்திகரிப்பு நிலையம் நிறுவ உள்ளதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு.